இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தில், இந்த ஜூன் மாதத்தில் 30 நாட்களும் அவர் உங்களை மிகுந்த ஆசீர்வாதமாக அவர் நடத்தி செல்வார். இந்த அதிகாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தும்படி, அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாதத்தினுடைய முதல் காலை வேளையில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் தொழிலையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் அவர் அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் வாசமாக இருக்கிறீர். இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. கடந்த 5 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி, தகப்பனே, இந்த ஜூன் மாதம் முதல் நாளில் இந்த அதிகாலை வேளையில் உடைய சமூகத்தில் கடந்து வர உதவி செய்திருக்கிறேன். இந்த வேளையில் தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அவர்களுடைய வீடுகளிலிருந்து தகப்பனை மிகுந்த வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் நடுவில் உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. இந்த வல்லமை இறங்கட்டும் தகப்பனுடைய தடைகளை உடைக்கிறோம். வல்லமை இறங்கட்டும். இந்த தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பட்டும் ராஜா. இந்த தெய்வீக பிரசனம் ஒவ்வொரு சபையை நிரப்பட்டும். ஒவ்வொரு தொழில் ஸ்தலங்களையும் பிரசனத்தினாலே நிரப்புகிறான். தகப்பனே, இந்த ஜூன் மாதத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொடும். இப்பொழுதும் தகப்பனே, இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமை அடைவீராக. உங்களை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை தெளிவாய் கேட்பதற்கு, தியானிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாடல்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி, அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கின உடனே எதிரிகள் எல்லாம் அடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த யூதா முன்பதாய் செல்லட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை பாடி நாம் உயர்த்துவோம், போற்றி துதிப்போம் என் தேவனை. புதிய கிருபை உடனே என்று சொல்லி பாடப்போகிறோம். அல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபை உடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபை உடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாறின் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மாறின் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. ஏற்றி மகிழ்ந்திடுவே சுவை நான் என்று ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதனைக்கு மாறாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆர்ப்பின் ஜெய
இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறப்பேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறப்பேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவம் என்று ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவம் என்று ஓடுவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் பூமியாகினவும் சாட்சியாகவே போகின்ற கட்டளையடா பூமியாகினவும் சாட்சியாகவே போகின்ற கட்டளையடா ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்யுவே ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்யுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசு நாமத்தை உயர்த்தலாம் இயேசு என்னும் நாமமே ஆமென் என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிற இந்த கால வேளையில அப்படி சமூகத்துல இந்த ஜூன் மாதம் 30 நாட்களையும் நாம் மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து பாடலை பாடுவோம். காப்பார், உன்னை காப்பார். அல்லேலூயா. இன்று இனிமேலும் அவர் உன்னை காத்திடுவார், கலங்காதே மனமே என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். அல்லேலூயா. காப்பார், உன்னை காப்பார். அல்லேலூயா. நன்றி. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
காணவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் காத்தவன் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் வீழ்ச்சியில் வீழ்ந்துன்னை மீட்டவர் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் வீழ்ச்சியில் வீழ்ந்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும் சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை விட்ட இடுபவரும் சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை விட்ட இடுபவரும் ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே உனக்கென்றும் அளிப்பவரே காப்பார் உன்னை காப்பார் காத்தவன் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் தாயின் அகத்தில் வருமுன் உனக்காக காட்சியை கொடுத்தவரே தாயின் அகத்தில் வருமுன் உனக்காக காட்சியை கொடுத்தவரே காயினை போல கழிவிடாது கைகோடு கெடுத்தவரே காயினை போல் உன்னை தள்ளிவிடாது கைகோடு கெடுத்தவரே அவரே 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 அன்பு கொண்டு மணந்தவரே அன்பு கொண்டு மணந்தவரே காப்பார் உன்னை காப்பார் காத்தவன் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் கலங்காதே மனமே காத்திடுவார் ஆதரவாய் பல ஆண்டுகளில் மரணடைக்கலமாயிருந்தார் ஆதரவாய் பல
ஆகவே அவருடைய கரங்களிலே நமக்காக பல நன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த வருஷங்களை அவர் நமக்கு தருவார். அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த ஆயுஷின் நாட்களை அவர் நமக்கு தருவார். நன்றி நன்றி நன்றி. அவர் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே அவனை நான் விடுவிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயுசு நாட்களை அவர் பெருகச் செய்கிற தேவன். இந்த ஜூன் மாதம் காலை வேளையில் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நன்றி ராஜா, நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே. கடந்த நாட்கள் எல்லாம் அவர் நம்மை நடத்தினாரு. கூப்பிடுகிற காக்கைக்கும் குருவிக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. மட்டும் நம்மை நடத்தினாரே. நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. அவரை ஆராதிக்கலாமா? இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறாரே. அவரை ஆராதிக்கும்படியாக இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த சாட்சியின் ஜீவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இந்த விலையேறப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. அவரை பாடி அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அவரை நாம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
தேசம் பார்க்கிடும் இனிமையானவரே, திராட்சைரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மனமே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். என் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையற்றோ, உன் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையற்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி நன்றி. இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி. இந்த ஜூன் மாதத்துக்காக எங்களுக்கு முன்பதாயிருக்கிற 30 நாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, இந்த 30 நாட்களை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. இந்த ஜூன் மாதத்தை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை எடுக்கிறீர், 5000 பேருக்கு நீர் போஷித்து நீர் மீதமான துணிக்கைகளை நீர் எடுத்து வைக்க செய்கிற தேவன் ஐயா. நன்றி நன்றி. தடைகளை மாற்றுவீராக, ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தரை எடுத்து போடுவீராக. ஈசாக்கு விதைத்ததை நீ 100 மடங்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் தகப்பன. ஈசாக்கு விதைத்ததை நீ 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்த தேவன். இப்பொழுது ஆசீர்வாத குறைவுகளை கர்த்தனை மாற்றுவீராக. ஆசீர்வாத ஊற்றுகள் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் நடுவிலும் தகப்பனே அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உண்டாகட்டும் ராஜா. தகப்பனே நன்றி. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரம்பும் என்று சொல்லி இருக்கிறேன். நன்றி நன்றி. ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம ஒரு விஷயாக கூட இந்த முதல் நாளில் இந்த ஜூன் மாதத்தில் நம்ம தேசத்துக்காக நம்ம துறப்பில் நிற்போம். இதெல்லாம் ஒருமனப்படுவோம். இந்த தேசத்தில் காணப்படுகிற எல்லா அந்த இறுக்கமான சூழ்நிலைகள், இந்த கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை விடுதலை செய்யும்படி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எல்லாரும் இணைந்து நம்ம செபிக்கலாம். நல்லா ஒருமனப்படுவோம் தேவ சமூகத்தில் தகப்பனே. நன்றி. விசுவாச பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறனா ஓ தகப்பன் இந்த செப ஆவியினாலே அவர் நம்ம நிரப்பி இருக்கிறார்கள். நன்றி ராஜா. இந்திய தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஓ தகப்பன் இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. இப்பொழுது ஜனங்களை உடைய கரம் ரட்சிக்கட்டும். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை கர்த்தரை விடுதலை செய்வீராக தகப்பனே. நன்றி ராஜா. நீ காற்றையும் கடலையும் அகற்றுகிற தேவன், இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன தேவன் தகப்பனே. இந்த நினிவே பட்டணத்துக்கு
நீர் மனம் இறங்கின தேவன் தகப்பனே. 1,20,000 பேருக்கு நீர் மனம் இறங்கின தேவன். அல்லேலூயா. திரளான ஜனங்களை கண்டபோது நீர் மனதுருகி நீர் தகப்பனே. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள், இதை நிமித்தமாக மூச்சு திணறலோடு இருக்கிற ஜனங்களுக்காய் மனம் இறங்குவீராக. இப்பொழுது அந்த மூச்சு விடுவதற்கு திணறிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மீது உடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு முதியோர் மீது உடைய வல்லமை இறங்கட்டும். வாலிபர் மீது, பெரியோர் மீது, சிறு பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. இப்பொழுதே தகப்பன் நோயினாலே பீடிக்கப்பட்டு மிகுந்த அவஸ்தையோடு இருக்கிற ஜனங்களுக்காய் மனம் இறங்குவீராக. திரும்ப அவர்களுக்குள்ளாய் ஒரு ஜீவனை தருவீராக தகப்பன. என் மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் தகப்பன. ஒருவரையும் இந்த தொற்று அணுகாதபடி காத்துக் கொள்வீராக தகப்பன. இந்த மருத்துவ பணியில ஈடுபட்டு இருக்கிற, இந்த கொரோனா பணியில ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை தருவீராக தகப்பன. வியாபாரிகளுக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஒருவரையும் இந்த தொற்று அணுகாதபடி கர்த்தரை காத்துக் கொள்வீராக தகப்பன. நன்றி ராஜா. இப்பொழுதே தகப்பன, இந்த கொரோனா வியாதினாலே பாதிக்கப்பட்ட, தொற்று நோயினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களை இந்த கரத்தினாலே நீ தொட்டு நீ விடுதலை செய்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெயத்தை நாங்கள் எடுத்துக் கொள்ளுகிறோம் ஐயா. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பன. இந்த காலை வேளையிலே சுகத்தை கட்டளையிடுவீராக. தொழில் ஸ்தலத்தில் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை உண்டாக்குவீராக தகப்பன. படிக்கிற பிள்ளைகளோடு விசேஷித்த விதமாய் உடைய கரம் இருக்கட்டும் ராஜா தகப்பனே. இந்த ஜெபத்தை ஏற்று நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடியடையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் மூலமாக இந்த ஜூன் மாதத்தின் முதல் தேதியில் உங்களோடு இணைவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக மிகுந்த ஜெபத்தோடு நிற்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்காக மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நல்லா யோசித்து பாருங்கள். இந்த வருடம் தொடங்கி நம்மை அவர் கண்மணியைப் போல அவர் நம்மை காத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தங்களை எல்லாம் கொடுத்து அவைகளை அவர் நிறைவேற்றி கொண்டும் இருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் அவர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசித்து, கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை வாசித்து நாம் சில காரியங்களை தியானித்து நம்ம ஜெபத்தோடு நாம் முடிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை சங்கீதம் 24:8 எடுக்கும்படி நான் அன்போடு கூட கேட்கிறேன். சங்கீதம் 24:8 கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 24:8 வாசிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. இந்த வசனம் அழகாக ஆரம்பிக்கிறது. யார் இந்த மகிமையின் ராஜா? இந்த சங்கீதம் 24 திரும்ப 2 முறை நம்ம வாசிக்கிறோம். யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யார் இவராம்? இவர் வல்லமை உள்ளவர், இவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எதிலே பராக்கிரமம் உள்ளவர்? அவர் எதிலே வல்லமை உள்ளவர்? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த மகிமையின் ராஜா உங்களை சந்திக்கும்படி அவர் வருகிறார். எவ்வளவு நாட்களில் ஆவலோடு தேடி ஜெபித்து காத்து கொண்டிருந்த மகிமையின் ராஜா அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த மகிமையின் ராஜா உங்கள் எல்லைகளுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ஜூன் மாதத்தில் அவர் தடைகளை மாற்றுவார், அவர் தடைகளை உடைப்பார்.
அவர் வல்லமை உள்ளவராக, அவர் பராக்கிரமம் உள்ளவராக உங்களுக்காக அவர் எழுந்து அவர் யுத்தம் செய்வார். இந்த மகிமையின் ராஜாவை குறித்து இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். இவர் மகிமையாக எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி சில சம்பவங்களை வேதத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, இந்த மகிமையின் ராஜாவை ஒரு மனிதன் தேடி வருகிறான். அந்த மனிதனை குறித்து நிறைய கதாபாத்திரங்களை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனாலும் இந்த காலை வேளையில், இந்த ஜூன் மாதத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம இந்த மகிமையின் ராஜாவை தேடி வருகிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே அவனுடைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நாகமான் என்கிற ஒரு தோல் வியாதி உள்ள ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவனுக்குள்ளாக ஒரு போராட்டம், ஒரு வியாதி. அந்த நாகமான் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவன் இந்த மகிமையான தேவனை அவன் தரிசிக்கும்படி அவன் கடந்து வருகிறான். ஒரு சிறு பெண்ணின் மூலமாக அவனுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விடுதலை, அந்த சுவிசேஷம், அதை நம்பி இந்த மகிமையின் தேவன் எனக்கு ஒரு விடுதலையை தருவார் என்று சொல்லி இந்த நாகமான் மிகுந்த வாஞ்சையோடு அவன் சகல ஆயத்தம் உள்ளவனாக அவன் மகிமையின் ராஜாவை தேடி அவன் வருகிறான். நல்ல கவனிங்க, அநேக நேரத்தில் நாமும் இந்த நாகமானை போல ஒரு மிகுந்த உற்சாகத்தோடு நம்ம புறப்படுவது உண்டு. ஆனால் அவன் தீர்க்கதரிசியினுடைய அந்த வீட்டு வாசலிலே வந்து அவன் நிற்கிறான். இந்த நாகமானுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. இந்த தீர்க்கதரிசி, இந்த கர்த்தருடைய மனுஷன் வந்து ஏதாவது ஒன்று என் சரீரத்தை தொட்டு அவர் கையினாலே எனக்கு ஒரு காரியத்தை செய்வார். நான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கைகளை எல்லாம் நான் படைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் திரும்ப போகிறேன் என்று சொல்லி அந்த நாகமான் மிகுந்த வாஞ்சையோடு அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டின் வாசலிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் செய்த காரியம் என்ன? அவன் வீட்டிற்குள் இருந்த வண்ணமாக இந்த நாகமானை பார்த்து அந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், நீ போய் யோர்தானிலே 7 முறை நீ மூழ்கி எழும்பி நீ புறப்பட்டு போ என்கிற தேவனுடைய வார்த்தை அந்த நாகமானுக்கு நேராக கடந்து வருகிறது. நடந்தது என்ன? அந்த நாகமான் மிகுந்த கடும் கோபம் கொண்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாகமான் உக்கிர கோபமுடையவனாக ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு அவன் திரும்ப ஆயத்தப்படும் பொழுது அவனோடு வந்த வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் உனக்கு எதையும் கடினமானவற்றை அவர் சொல்லவில்லையே, உன்னை அந்த யோர்தானிலே மூழ்கி எழும்பும்படித்தானே உனக்கு கட்டளை வந்திருக்கிறது, இது ஒரு லேசான ஒரு லகுவான காரியம் தானே என்று சொல்லி அந்த நாகமானோடு அவனோடு வந்திருந்த வேலைக்காரர்கள் பேச தொடங்குகிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அந்த யோர்தானில் போய் நீ 7 முறை மூழ்கி எழும்பு. அநேக வேளைகளிலே நிறைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆனால் சில வசனங்களுக்கு, சில உபதேசங்களுக்கு நம்மை கடினப்படுத்தி கொள்ளுகிறோம். அந்த நாகமானுக்கு ஒரு லகுவான காரியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீ யோர்தானிலே போய் 7 முறை மூழ்கி எழும்பு. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் நமக்கு எதிராக இருக்கிற தடைகளை அவர் மாற்ற விரும்புகிறார். இந்த ஜூன் மாதத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான விடுதலையை, சுகத்தை தரும்படி அவர் விரும்புகிறார். ஆனால் இந்த நாகமானுடைய இருதயத்தில் நிறைந்திருந்த காரியம் எல்லாம் என்ன? அந்த யோர்தானை குறித்து அந்த நாகமான் கேள்விப்படும் பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய தேசத்திலே இதை காட்டிலும் அங்கே ஆப்னா, பர்பார் என்கிற நதிகள் உண்டு.
அதை காட்டிலும் இந்த யோர்தான் பெரியதோ. இன்றைக்கு சில காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்க முடியாதவர்களாக, சில பாரம்பரியமான விஷயங்களில நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். சில நம்முடைய சிந்தையிலே பதிந்து போன சில தவறான விஷயங்களிலே நம்ம வீணான வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோம். நான் வசனம் சொல்கிறது, நல் விஷயங்களிலே வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம தவறான விஷயங்களிலே, சில வசனத்துக்கு எதிரான காரியங்களிலே நம்முடைய பிடரியை நம்ம கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நாகமானுக்கு அழகாக சொல்லப்படுகிறது, நீ யோர்தானிலே போய் நீ 7 முறை மூழ்கி எலும்பு என்கிற ஒரு லகுவான காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இப்படி பாரம்பரியமான சில விஷயங்களை வைத்துக்கொண்டு தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய கூடாதவர்களாக சில இந்த நாகமான் தன் தேசத்தில் இருந்த இந்த ஆப்னாவையும் பர்பார் என்கிற நதியையும் தன்னுடைய இருதயத்தில் மேலோங்கி அவன் வைத்திருந்தானோ, அதே போல சில தவறான வைராக்கியங்களை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டு, தவறான பாரம்பரியங்களை நமக்குள்ளாக வைத்துக்கொண்டு இன்னைக்கு தேவன் நமக்குள்ளே செயல்படக்கூடாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு அவைகளை விட்டு வெளியிலே வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம வாஞ்சையோடு நம்ம காத்திருப்போம். இப்பொழுது அந்த நாகமானோடு கூட வந்திருக்கிற வேலைக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த யோர்தானிலே மூழ்கும்படி தானே கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ தேடி வந்த இந்த மகிமையின் ராஜா, இந்த பராக்கிரமம் உள்ள தேவன், இந்த வல்லமையுள்ள தேவன் வேறு ஒன்றையும் உன்னிடத்திலே சொல்லவில்லையே. இந்த நாகமான் பின்பு அவன் கீழ்ப்படிந்தவனாக அந்த யோர்தானிலே போய் அவன் இறங்க ஆரம்பித்து அவன் 7 முறை அதில் முழுகி அவன் எழுந்த பொழுது வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அப்பொழுது அந்த நாகமான் அந்த யோர்தானிலே இறங்கி தேவனுடைய மனுஷனின் வார்த்தையின்படியே யோர்தானில் அவன் 7 தரம் முழுகின பொழுது அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். நல்லா கவனிங்க, இன்றைக்கு நமக்குள் இருக்கிற மேலோங்கி இருக்கிற பாரம்பரியங்களை விட்டு விடுவோம். இன்றைக்கு நமக்குள் வைத்திருக்கிற வீணான வைராக்கியங்களை நம்ம விட்டு விடுவோம். இன்றைக்கு கர்த்தர் அந்த மகிமையின் ராஜா உங்கள் எல்லைகளுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தடையாய் இருக்கிறது. இன்றைக்கு வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் காரியங்களை நம்மோடு பேசும் பொழுது ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம மாறுவோம். இப்பொழுது அந்த நாகமான் தேவனுடைய மனுஷனுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுக்கிறான். இந்த மகிமையின் ராஜாவுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவனுக்குள்ளாக அவன் தோல் முழுவதும் குஷ்டரோகம், வியாதி. இப்பொழுது அவன் கீழ்ப்படிந்து அந்த யோர்தானிலே அவன் 7 முறை அவன் முழுகின பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதமான விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டான். இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே நமக்குள் இருக்கிற வைராக்கியங்கள், நமக்குள் இருக்கிற பாரம்பரியமான அந்த மேலோங்கி நிற்கிற காரியங்களை நம்ம விடுவோம். அநேக வேளைகளில் இந்த 7 முறை அவன் முழுக வேண்டியதாக இருந்தது. நல்ல கவனிங்க, வாரத்தில் 7 நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 7 நாட்களிலே 6 நாட்களும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம அழகாக உழைக்கிறோம். அந்த 7 நாட்களும் நம்முடைய தொழில் ஸ்தலங்களுக்கு நாம் அழகாக புறப்பட்டு செல்லுகிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனாலும் அந்த 7வது நாளிலே, பரிசுத்த ஓய்வு நாளிலே, அந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அவரை தேடுகிற ஒரு காரியத்தை நம்ம விட்டு விடுகிறோம். 6 நாட்களும் சரியா இருக்கிறது. ஆனால் அந்த நாகமான் 7வது முறை மூழ்கினான். தேவனுடைய நாளை ஆசரிப்பதில்லை, கர்த்தருடைய நாளை ஆசரிப்பதில்லை. அவன் 7வது முறை முழுகுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய உயிர்த்தெழுந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வரும்பொழுது அந்த 6 நாளும் நீங்கள் பட்ட பிரயாசம்,
அந்த 6 நாளும் நீங்கள் எடுத்த அந்த முயற்சிகள், உழைப்புகள், அது உங்கள் கரங்களிலே தங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜூன் மாதத்திலிருந்து என்னை நான் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றிக்கொள்ள போகிறேன். அந்த மகிமையின் ராஜா என் எல்லைகளுக்குள் வரும்படி, அந்த பராக்கிரமம் உள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன் எனக்காக யுத்தம் செய்யும்படி என்னை நான் விட்டு கொடுக்க போகிறேன். அந்த நாகமானுக்குள்ளாக மேலோங்கி நின்ற சில தவறான எண்ணங்கள், இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடுகிறேன், ஆனாலும் நமக்குள் இருக்கிற வீணான வைராக்கியங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அந்த யோர்தானிலே போய் நீ 7 முறை நீ மூழ்கி எழும்பி நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, நான் மகிமையின் ராஜாவாக உனக்குள் நான் பிரவேசிக்கும்படி உன் வாசல்களை நீ உயர்த்து என்று சொல்லி கர்த்தர் அழகாக நம்மோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, இந்த முதல் நாம் பார்த்தோம், இந்த மகிமையின் ராஜாவை ஒரு மனிதன் தேடி வந்தான் என்று சொல்லி. அடுத்தது, இந்த மகிமையின் ராஜா, இந்த பராக்கிரமம் உள்ள தேவன் ஒரு மனிதனை தேடி போகிறார். அவனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்னோடு கூட ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும்படி அன்போடு கூட கேட்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். இந்த நியாயாதிபதிகள் 6, 7, 8 3 அதிகாரங்களிலும் கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். கிதியோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை அங்கே பார்க்கிறோம். இந்த கிதியோன் என்கிற இந்த மனிதனை இந்த மகிமையின் ராஜா சந்திக்கும்படி கடந்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவர் தேடி போகிறார். இந்த கிதியோனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கிதியோன் சத்துருக்களுக்கு தன்னை மறைத்து கோதுமை மணியை எடுத்து அவன் அந்த ஆலைக்கு பின்பதாக நின்று அவன் போரடிக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். பாருங்க, 7 வருடம் ஒரு பெரிய தோல்வி அவனுடைய வாழ்க்கையில. 7 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தின் ஒரு நாட்கள். 7 வருடம் பெரிய ஒரு சத்துருவின் போராட்டம் அவருடைய வாழ்க்கையில. எதையும் அவர்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் நிம்மதியாக அந்த தேசத்தில் அவர்களால் வாழ முடியல. சத்துருக்கள் வெள்ளம் போல வந்து அவர்களுடைய விளைச்சல்களை எல்லாம் கெடுத்து கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு முயற்சி எடுத்தும் அந்த 7 வருடம் அந்த கிதியோன் ஒரு பெரிய சிறையிருப்புக்குள்ளாக இருக்கிறான். ஆனாலும் சத்ருவின் கண்களுக்கு அவன் மறைந்தவனாக அவன் காணப்பட்டு, எப்படியாவது ஒரு நாளில் எனக்கு ஜெயம் வரும், இன்றைக்கு போராடுகிற இந்த சத்ருவின் கரத்திலிருந்து என்னையும் என் ஜனத்தையும் அவர் விடுவிப்பார் என்று அந்த கிதியோன் போரடித்து கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். இப்படிப்பட்ட அந்த மனிதனை மகிமையின் ராஜா தேடி வருகிறார். வந்து இப்பொழுது அவனோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷனோடு முதலாவது அந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் நியாயாதிபதிகள் 6:12 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பராக்கிரமம் உள்ள தேவன் அவனை பார்த்து அழகாக பேசுகிறார். பராக்கிரமசாலியே, அவனுக்கு ஒரு பெயரை வைத்து அவர் கூப்பிடுகிறார். கிதியோனை பார்த்து நீ பராக்கிரமசாலி. இன்றைக்கு கர்த்தர் இந்த ஜூன் மாதம் 1 தேதியில நம்மை பார்த்து அவர் பேசுகிறார். நீ பலவீனப்பட்ட ஒரு பாத்திரம் அல்ல. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து நீ பராக்கிரமசாலி, உன்னால எல்லாம் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். உன்னாலே என்னுடைய வசனத்தை கொண்டு நான் கொடுக்கிற அந்த கிருபையினாலே நீ சகலத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் நம்மோடு கூட பேசுகிற நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி கர்த்தர் அந்த கிதியோனோடு கூட பேசுகிறார். அந்த கிதியோனோடு கர்த்தர் பேச ஆரம்பித்த உடனே அந்த கிதியோன் தனக்குள் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். கிதியோனை பொழுது கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கிறான். என் பிதாக்கள் நிறைய அற்புதங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். என் பிதாக்கள் செங்கடலை கடந்து வந்ததையும், யோர்தான் புரண்டு வந்த போது அதை கடந்து வந்ததையும், எரிகோ எதிராய் நின்ற போது நீர் அதை தகர்த்து போட்டதையும்,
வானத்து மன்னாவை என் பிதாக்கள் புசித்ததையும் அவர்கள் நிறைய செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த 7 வருடங்களாக என் கண்களினாலே நான் ஒரு அற்புதத்தையும் நான் பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையில நாம் இருக்கிறோமா? இந்த ஜூன் மாதம் முதல் நாளிலே நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இந்த மாதத்தில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை என்னாலே பார்க்க முடியவில்லையே. இந்த கிதியோன் ஆண்டவரிடத்திலே தன் இருதயத்தை திறக்கிறான். என் ஆண்டவனே, என் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி அவன் மிகுந்த ஏக்கமுள்ளவனாக தேவனோடு பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஏங்கி நிற்கிறீங்களா? தேவ சமூகத்துல அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க அறிக்கை இடுகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அற்புதங்களை சொல்லி சொல்லி இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் மிகுந்த வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? அந்த கிதியோனுக்குள்ளாய் ஒரு வாஞ்சை, என் பிதாக்கள் நிறைய அற்புதத்தை சொல்லி இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறீங்களா? அவர் செய்த அற்புதங்களை எல்லாம், வேதத்தில் உள்ள மகத்துவங்களை இன்றைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க போதிக்கிறீர்களா? இப்படிப்பட்ட ஒரு மனிதனை அந்த மகிமையின் ராஜா தேடி வருகிறார். அற்புதத்தை வாஞ்சிக்கிறவனாக அவன் இருக்கிறான். 7 வருடம் சத்துருக்களுக்கு தன்னை மறைவாக வைத்துக் கொண்டு நிச்சயமாகவே இவர்களை சந்திப்பார். என் ஜனத்தை இவர் சந்திப்பார். இந்த அற்புதங்களை எல்லாம் திரும்ப நாங்கள் பார்ப்போம் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை உள்ளவனாக அவன் காணப்படுகிறான். நடக்கிற காரியம் என்ன? நியாயாதிபதிகள் 6:24 சொல்லுகிறது, இப்பொழுது அந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஷாலோம் என்கிற பெயரை அந்த கிதியோன் வைக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நீ சமாதானத்தோடு உன் தேவனை தொழுது கொள்ளும்படி அவர் உனக்கு இறங்குகிறார். மிகுந்த போராட்டத்தின் மத்தியில இருக்கிற உனக்கு நீ ஒரு பெரிய ஒரு ஜெயத்தோடு சமாதானத்தோடு நீ அவரை தேடும்படி அவர் உனக்காக இறங்குகிறார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஷாலோம் என்று பெயரிட்டான். இதுவரையிலும் அவன் வாழ்க்கையில ஒரு போராட்டம், மறைந்திருந்து அவன் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். சத்துருக்களுக்கு தன்னை மறைத்து கொண்டிருக்கிறவனாக இருந்தான். அற்புதங்களுக்காக அவன் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது தேவன் அவனை சந்தித்தார். அந்த மகிமையின் ராஜா இப்பொழுது அவனை சந்தித்தார். இப்பொழுது கிதியோனுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்தார். இந்த ஜூன் மாதத்தில் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவரை நீ சமாதானமாக, இதுவரையிலும் மிகுந்த போராட்டத்தோடு இருந்த உங்களுடைய ஜீவியத்தில் அவர் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த மகிமையின் ராஜா அவர் பராக்கிரமம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள கர்த்தர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தரா. அவர் எப்பொழுது நம் நடுவிலே கடந்து வருகிறார். வாசல்களே உங்கள் கதவு, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், அந்த அநாதி தேவன் உங்கள் நடுவிலே கடந்து வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோனுக்கு நிச்சயமாக தெரியும், என் பிதாக்கள் விவரித்த அற்புதங்கள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. என் பிதாக்கள் செங்கடலை கடந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் முற்பிதாக்கள் அந்த யோர்தானை கடந்தார்கள். எங்கள் முற்பிதாக்கள் எரிகோவை தகர்த்தவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய முற்பிதாக்களின் தேவனை இந்நாளிலே நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முற்பிதாக்களின் ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனை இந்நாட்களிலே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவர் நிச்சயமாக மகிமையின் ராஜாவாய் உங்கள் நடுவிலே கடந்து வருவார். கடைசியாக வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசி இந்த பகுதியை பார்த்து இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டிலே முதலாம் அற்புதம் செய்து தம்முடைய மகிமையை, இந்த மகிமையின் ராஜா வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அற்புதங்களே நடக்கவில்லையே என்று சொல்லி வாஞ்சிக்கிற உங்கள் வாழ்க்கையில அவர் முதலாம் பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார். இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை தொடங்கின பொழுது
அவர் தம்முடைய மகிமையை ஜனத்தின் மத்தியிலே வெளிப்படுத்தும்படி, அவருடைய சீஷர்கள் தன்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும்படி தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க முடியவில்லையா? இதுவரையிலும் உங்க ஜெபங்களுக்கு ஒரு பெரிய பதிலை உங்களால பார்க்க முடியலையா? நிச்சயமாகவே என்னால சொல்ல முடியும், இந்த மகிமையின் ராஜா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்வார். இந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் அவர் செய்த அந்த மகத்துவமான காரியம், வெறும் தண்ணீரை எடுத்து அவர் அதை ருசி உள்ளதாக, அதை ஆசீர்வாதம் உள்ளதாக அவர் மாற்றின தேவன் இன்றைக்கு உன் வாழ்க்கையில வெறுமையாய் இருக்கிற காரியங்களை, அந்த ஒன்றுமில்லாத காரியத்திலிருந்து காரியங்களை உருவாக்குகிறவர் உன் வாழ்க்கையிலே ஒரு மகிமையை செய்யும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த மரியாள் சொன்னார்கள், இவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள். இன்றைக்கு ஒரு வெறுமையான நிலைமையில இருக்கிற உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்க முகம் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும். அந்த 6 காற்றாடிகள் நிறைய தண்ணீர் நிறைந்த அந்த 6 காற்றாடியை திராட்சரசமாய் மாற்றின தேவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து காரியங்களை உருவாக்குகிறவர் உங்க வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை அவர் நடப்பிப்பார். ஒருவேளை ஒரு நேரத்தில் நிறைவாய் இருந்த நீங்கள் இப்போது குறைவுபட்டு இருக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டது நிமித்தம் ஒருவேளை நஷ்டங்கள் வந்தது போல நீங்கள் உணரலாம். இல்லை, அந்த வெறுமையானவற்றிலிருந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு தரும்படி அவர் மகிமையுள்ள தேவனாய் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் சங்கீதம் 24:8 நமக்கு வாக்காக கொடுக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? உன் இருதயத்தில் இந்த கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கட்டும். யார் இவர்? இவர் எப்படிப்பட்ட மகத்துவங்களை செய்த தேவன்? இவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் இவர் நடப்பித்தவர்? கிதியோனுக்குள்ளாக அந்த கேள்விகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த செங்கடலை என் பிதாக்கள் எப்படி கடந்திருப்பார்கள்? என் பிதாக்கள் புரண்டு ஓடின அந்த யோர்தானை எப்படி கடந்திருப்பார்கள்? என் பிதாக்கள் அந்த எதிராய் நின்ற எரிகோவை எப்படி தகர்த்து போட்டு இருப்பார்கள்? அந்த வானத்தின் மன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த காற்றை வீட்டு செய்து கொண்டு வந்த அந்த 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 அல்லேலூயா அந்த கீழ்காற்றை வீச செய்து அவர் காடைகளை கொண்டு வந்து குவித்தாரே, அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த கண்மலையை பிறந்து அவர் தண்ணீரை கொண்டு வந்த அந்த காட்சிகள், அந்த மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றின அந்த காரியங்கள், இதெல்லாம் அவனுக்குள்ளே ஒரு தியானமாக ஓடிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம வேதத்தை எப்படி வாசிக்கிறோம், எப்படி தியானிக்கிறோம்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் மகிமையின் ராஜாவாக உங்கள் இல்லைகளுக்குள் அவர் கடந்து வருகிறார். மகிமையின் ராஜாவாக உங்கள் குடும்பத்துக்குள்ளாக, உங்கள் தொழில் ஸ்தலங்களுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். உங்கள் எல்லைகளுக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவர் வரும்படி உங்கள் வாசல்களை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். அவர் இந்த மாதம் தொடங்கி உங்கள் நடுவில் அவர் மகிமையான காரியங்களை அவர் நடப்பிப்பார். நன்றி. முழங்கால் படியிடலாமா? நீங்கள் எந்த நிலைமையில வீடுகளிலே இருக்கலாம், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இப்பொழுது தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு நீங்கள் கேட்க போறீங்க. அந்த கிதியோனை போல நான் வாஞ்சிக்கிறேன் தகப்பனே. என் பிதாக்கள் நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த நாகமானை போல எனக்குள் இருக்கிற வேண்டாத பாரம்பரியமான காரியங்களை நான் எடுத்து போட போகிறேன். விடுதலையின் ஆவியானவரை நான் தொழுது கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கிதியோனை போல நான் மிகுந்த வாஞ்சையுள்ள மனுஷனாய் நான் காணப்படுவேன். நன்றி ராஜா. ஒருவேளை அற்புதங்கள் இதுவரையில் உங்க வாழ்க்கையில நடந்துடாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு அவர் நம்மோடு பேசுகிறார். அந்த கிதியோனை எப்படி அவர் சந்தித்தாரோ, எப்படி அந்த கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னாரோ, உனக்கு இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போய் என்று சொன்னாரோ, இன்றைக்கு உங்களை சந்திக்க அவர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு பேசும்படி அவர் வாஞ்சையோடு அவர் வந்திருக்கிறார். நன்றி, நன்றி. ஆண்டவரை உயர்த்துக. அல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை வாஞ்சிக்கிறோம் ஐயா. பராக்கிரமம் உள்ள கர்த்தரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் அவர் உயர்த்துங்க. ஸ்தோத்திர ராஜா. நன்றி. மகிமையின் ராஜாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கானாவூர் கல்யாண வீட்டிலே முதலாம் அற்புதம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவரே உமக்கு நன்றி ராஜா.
நன்றி நன்றி. வெறும் தண்ணீரை நீ திராட்சரசமாய் மாற்றின தேவன். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த ஜூன் மாதத்துக்காக உமக்கு நன்றி. கடந்த 5 மாதங்களை எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜூன் மாதம் முழுவதும் நீர் எங்களை மிகுந்த ஆசீர்வாதமாய் நடத்தி போகிறேன். இந்த 30 நாட்களையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனை. சங்கீதம் 24:8 நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. நன்றி தகப்பனை. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நாகம்மானுடைய சரீரம் ஒரு சிறு குழந்தையை போல மாறினதே தகப்பனே. அவனுக்கு ஒரு சுத்தத்தை கொடுத்தீரே ராஜா. கிதியோன் சமாதானத்தோடு இவை தொழுது கொள்ள ஆரம்பித்தானே தகப்பனே. இந்த நாளிலிருந்து பிள்ளைகளை உங்களை மிகுந்த சமாதானத்தோடு விடுதலையோடு பிள்ளைகளை ஆராதிக்க போறாங்க ராஜா தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளை நீர் உடைக்கிறீர் தகப்பனே. அல்லேலூயா. குடி பழக்கங்களை கத்தனீர் எடுத்து போடுகிறீர் ஐயா. நன்றி. எல்லா சோம்பேறி தனங்களையும் கத்தனீர் எடுத்து போடுகிறீர் தகப்பனே. அதிகாலமே பிள்ளைகள் இருட்டோடு எழும்ப போறாங்க தகப்பனே. உடைய வார்த்தைகளை பிள்ளைகள் வாஞ்சிக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை கர்த்தரின் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அல்லேலூயா. கற்பத்தின் வாசல்களை கர்த்தரை திறந்து கொடுப்பீராக. திருமண தடைகளை கர்த்தரை மாற்றுவீராக தகப்பனே. நன்றி ராஜா. ஆவிக்குரிய ஜீவியங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 30 நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் மிகுந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே. பிள்ளைகள் சுவாசத்தில் பலப்பட உதவி செய்யும். பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க கிருபை தார். சாட்சியின் ஜீவியத்தில் பலப்பட கிருபை தருவீராக தகப்பனே. இந்த வேளையிலும் உமது அடிமையாகிய நான் தகப்பனுடைய ஊழியக்காரனாகிய நான் மனதார குடும்பங்களை வாழ்த்துகிறேன், சபையை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. காயப்பட்ட கரமே பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்புடைய ஐக்கியமும் அவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.